இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு லீவ் நாளில் வீட்டில் சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி சம்மரில் கிச்சன் செட்டு வச்சு யூஸ் பண்ணுவாங்கம்மா. இந்த தை திருநாளில் வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து எல்லாரும் மண்பானையில் பொங்கல் வைங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இது மாட்டு வண்டி, இப்போ வந்து பொங்கலுக்காக ஸ்பெஷல் மாட்டு வண்டி, கொல்லு பொம்மையிலேருந்து கிருஷ்ணர் பொம்மைங்க எல்லாமே பழைய, இதெல்லாம் பழைய ஓல்டு பீஸ். இது நாங்கள் பெயிண்ட் வச்சு வச்சுருக்கோம், ரீபெயிண்டிங்காக வந்தது. இது கே ஜானகி தெரக்கோட்டை ஷாப்புங்க. இது வள்ளுவர் கோட்டத்துலேருந்து கோடம்பாக்கம் பெரியார் ரோடு போகிற வழியில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 3வது தலைமுறையாக அதை செஞ்சுட்டு வராங்க. நான் இங்கே 15 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொங்கல் சீசன் பானைங்க களை கட்டியிருக்கு. இன்னும் மக்கள் வர தொடங்கலை, இனிமேல் தான் வருவாங்க. யானை குதிரைலாம் இருக்குது, சின்ன யானை, மீடியம் யானை, குதிரைங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா மயில், குதிரை தொட்டிங்க, இது மாட்டு வண்டி. இப்போ வந்து பொங்கலுக்காக ஸ்பெஷல் மாட்டு வண்டி. இது வந்து ஃபைபரால் செஞ்சுது, கொஞ்சம் விலை வந்து கூடுதலாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வால் ஹேங்கிங் விளக்குங்க நம்ம தீபத்துக்காக போட்டோம், நிறைய கலெக்ஷன் போட்டோம் விளக்குங்களாம். அந்த சீசன் முடிஞ்சிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ சமையல் பாத்திரம்லாம் வந்திருக்கு. பொங்கலுக்காக புது பானையில் பொங்கல் வைப்பாங்க, புது சட்டியில் சமைப்பாங்க, அதனால பொங்கல் பானைங்க வந்திருக்கு. இதுவும் சட்டி இருக்குது. 4 கிலோ பொங்கல் வைக்கிறதுலேருந்து நம்மக்கிட்ட 5 கிலோ பொங்கல் வைக்கிற அளவுக்கு பானைங்க இருக்குது இப்போதைக்கு. இது வந்து ஃப்ளவர் போடுறது, தண்ணி ஊற்றி ஃப்ளவர் போடுவாங்க. அப்படியே வாங்க. இது வந்து டீ கப்புங்க. டீ கப் 50 ரூபாலேருந்து இருக்குது. டம்ளர், தண்ணி குடிக்கிற டம்ளரு. இதுலேயும் செடி, மணி பிளான்ட்டு வளர்த்துக்கலாம், இன்டோர் பிளான்ட்டு வளர்த்துப்பாங்க. ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருவேன், தண்ணிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மக்கு, காஃபி மக்குங்க. இது அதுவும் நம்மக்கிட்ட சாப்பிட்ற தட்டும் இருக்குது, மண்ணிலே சாப்பிட்ற தட்டும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழையது, இப்போ வந்து சம்மரில் பழதுக்காக யூஸ் பண்ணுறது. இது பழையது. தயிர், அதில் 4 காஞ்ச பச்சை மிளகா போட்டு 4 சாம்பார் வெங்காயம் போட்டு ஊற வச்சுன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மண் பாத்திரத்தில். நம்ம வீட்டுக்கு அலங்காரம் பண்ணுற மாஸ்க்குங்க, போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டிஸ்டிக்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வால் ஹேங்கிங் பெல்லு. இது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்லாயிருக்கும். இதுவும் நம்ம வீட்டு டெக்கரேஷனான ஐட்டம் தான். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டும் பண்ணுவாங்க, நம்ம பூஜை அறையிலையும் நம்ம சாமி கும்பிட்றதுக்காகவும் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். எல்லாமே வாஷபிள் தான், தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம், எந்த ஒரு பெயிண்ட்டும் போகாது உங்களுக்கு, நல்லாயிருக்கும். இது வந்து பென் ஸ்டாண்டுங்க. நம்ம பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிடலாம், ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிடலாம். இது லேம்ப்பு, காற்றுல அணையாமல் இருக்கும் லேம்ப்பு. இது தேங்காய் லேம்புன்னு சொல்லுவாங்க. உள்ளவும் விளக்கு வச்சு ஏற்றிக்கலாம், காற்றுல அணையாமல் இருக்கும். நம்மக்கிட்ட வந்து இப்போ எல்லா கலெக்ஷனுமே இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எல்லாமே பொங்கல் பண்ணல இருக்கிறதுனால கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டைம்லையும் எல்லா கலெக்ஷனுமே உண்டு, வாங்க. பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கும் வைப்பாங்க, நம்ம கார்டன்லேயும் நல்லா செட் பண்ணுவாங்க. மினி கிச்சன் கார்டன் மாதிரி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு பாருங்கள், நம்மக்கிட்ட 10 இன்ச்லேருந்து 15 இன்ச் வரைக்கும் நிறையா இருக்குது, 22 இன்ச் வரைக்கும் இருக்குங்க குதிரைங்க. பாருங்கள், உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். வீட்டுக்கு அழகான பொருளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கோயிலுக்கு வேண்டுதலுக்கு, குழந்தைங்களுக்காக எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போவாங்க. ஐநாறு கோயிலுக்கெல்லாம் 1.5 அடி துளசி மாடம். இது ஃபுல்லாகவே நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் ஐட்டம் தான். இது எல்லாமே எக்ஸ்போர்ட் ஐட்டம் தான். நம்ம வெளிநாட்டுக்கெலாம் கூட பண்ணுறோம். யூகேலேருந்து ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா நாட்டுக்கும் நாங்கள் அனுப்புகிறோம். பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே சின்ன சைஸ்லேருந்து இருக்குது, சின்னதுலேருந்து நம்மளுக்கு 3 அடி மட்டும் இருக்குது. இதெல்லாம் ஆர்டர் இப்போ எல்லாம் வெளிநாட்டுக்கு போகுது. இங்கே பாருங்கள், விநாயகர்லாம் வாங்க. இது பழைய பீஸ்லாம் நாங்கள் பெயிண்ட் அடித்து தரப்படும். கொல்லு பொம்மையிலேருந்து கிருஷ்ணர் பொம்மைங்க எல்லாமே பழைய, இதெல்லாம் பழைய ஓல்டு பீஸ். இது நாங்கள் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம், ரீபெயிண்டிங்காக வந்தது. இது
பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் பண்ணுறது பெயிண்டிங் தான். நாங்கள் பண்ணுற பெயிண்டிங் தான். நேச்சுரலாக வரது நாங்கள் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறது. இவங்கக்கிட்ட வந்து எல்லா சிலைகளுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம தெய்வங்களோட சிலையாக இருக்கட்டும், அல்லது நமக்கு வீட்டு டெக்கரேஷனுக்கு ஹார்ஸு இல்லை பொம்மை ஃபேஸ் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னாலுமே இவங்கக்கிட்ட இருக்குது. பாவை விளக்கு எல்லாமே இருக்குது. இப்போ நவராத்திரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே A to Z இவங்ககிட்ட கிடைக்கும். கார்த்திகை தீபம்க்கு தேவையான அத்தனை தீப வகைகளுமே இருக்கும். உருளிலேயே அத்தனை வகையான உருளி இருக்குது. சிலைகளுமே ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. விலையுமே வந்து நம்ம வாங்கக்கூடிய விலையாக தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். இல்லை எனக்கு கலரில் வேணாம், எனக்கு ஸ்டோன் ஃபினிஷில் வேணும்னாலும் அவங்க பண்ணி தராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு லீவ் நாளில் வீட்டில் சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி சம்மரில் கிச்சன் செட்டு வச்சு யூஸ் பண்ணுவாங்கம்மா. எல்லாருக்கும் ஒரு ஹாபி இருக்கும். அது இதில் ஒரு செட்டு மாதிரி பொம்பளை பசங்க ரொம்ப விரும்புவாங்க. தை திருநாளில் வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து எல்லாரும் மண்பானையில் பொங்கலை வைங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. எல்லாம் ஸ்டீல் பாத்திரம் வாங்குறீங்க, அது பரவாயில்ல. எங்கள் மண்பானையில் வச்சுன்னா இன்னும் நல்ல விசேஷம். இது 1/4 கிலோ, அரை கிலோ, 1 கிலோ, 3 கிலோ, 2 கிலோ எல்லா பானையுமே இருக்குது. வாங்க, உங்களுக்கு நாங்கள் எங்கள் கட்டுப்படியாக உங்களுக்கு நல்லா பண்ணித்தரோம். எங்களையும் கை விட்டுறாதீங்க. மண்பொருள் நம்பி தான் நாங்கள் எங்களோட குடும்பமே இருக்குது. எங்களோட வாழ்வாதாரமே இதில் தான். எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. எல்லா சமையல் பாத்திரமும் இருக்குது. வாங்கம்மா, நல்லா உங்கள் ரேட்டுக்கு நான் கட்டுப்படி ஆகிற மாதிரி நான் பார்த்து கொடுக்குறேன். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்மா.